அருண், இங்கே நில்லு. நான் உள்ள போய் ஆரத்தி கரைச்சி அத்தை எடுத்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நடந்தது ஒரு கல்யாணம், அதுக்கு ஆர்த்தி ஒரு கேடு. சும்மா வெறுப்பேத்தாதீங்க அத்தை. மாப்பிள நில்லு மாப்பிள. ஒரு தப்பான சூழ்நிலையில உன் கல்யாணம் நடந்திருக்கலாம். அதுக்காக சடங்கு சம்பிரதாயத்தால செய்யாம இருக்க முடியுமா? மாமா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏய் மாப்பிள. அருண், ஐ எம் சோ சாரி கல்பனா. அருண், முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். நான் இங்க இருக்கிறது தானே பிரச்சனை. என்னால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் போயிடுறேன். நீ இந்த முடிவை எப்பவோ எடுத்திருக்கணும். பரவாயில்ல, இப்பவாவது கிளம்பணும்னு மனசு வந்திருக்கே. ரொம்ப சந்தோஷம். நான் வீட்டை விட்டு போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ரஞ்சிதா, இந்த தாலி, வீடு, வாழ்க்கை, அருண், இது எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை. நேரம் நல்லா இருக்கிறதுனாலதான் எல்லாமே உனக்கு சாதகமா நடந்துச்சு. காலங்கிறது ஒரு சக்கரம் தானே. உனக்கும் ஒரு நாள் கெட்ட நேரம் வரும். அருணே உன்னை துரத்திட்டு என்னை ஏத்துக்கிற சூழ்நிலை வரும். நீயும் இதே மாதிரி நீயா பொட்டியை தூக்கிட்டு கிளம்புவ. நான் சந்தோஷமா உன்னை வழி அனுப்பி வைப்பேன். இதை நடத்தி காட்டல நான் கல்பனா இல்லடி. இப்பவும் நீ திருந்தலையா? சுத்தி இருக்கிற மனுஷங்களை ஏமாத்துற மாதிரி சாமியை ஏமாத்த முடியாது. யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களதான் சாமி ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு புத்தி வரலனா உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. கிளம்பு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ அனுபவிப்படி. ரஞ்சிதா, அவ கடக்குறா. நீ இரு, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணி, ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணி. எதுக்கு அதெல்லாம்? என் மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகமா தான் ஆகும். நீ சும்மாரு. ஊரறிய உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. முறையா உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சாதான் நியாயம். இல்லனா அதையே காரணமா வச்சு இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. சுதா, அத்தை, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரியா? ரஞ்சிதாவை உள்ள கூட்டிட்டு வரலாம். சித்ரா, நீயாவது ரஞ்சிதா, நீ அங்கேயே நில்லு. நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க, இந்த கற்பூரத்தை எடுங்க. என்னங்க, இத கீழே ஊத்திட்டு வாங்க. ரஞ்சிதா, நீ வா. வாமா.
இது மட்டும் நியாயம், நாங்க செஞ்சது தப்பா? உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? இவ்வளவு காலமா எங்க அம்மா உங்களையும் மாமாவையும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் மறந்துட்டு எப்படி உங்களால இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுது? கோவில்ல வச்சு இவ எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தியிருக்கா. அம்மாவை அரெஸ்ட் பண்ண வச்சு எல்லார் முன்னாடியும் தீராத அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கா. இப்பவும் இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே. ச்சே! உங்கள மாதிரி ஒரு நன்றி கட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. நன்றியோட இருக்கிறதுக்காக, நியாயம் இல்லாத விஷயத்துக்காக என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு இப்படி ஆனது எனக்கும் வருத்தம் தான். ஆனா பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசானதுக்கு காரணமே நீங்க தானே. ரஞ்சிதா இருக்கும்போதே அருணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பார்த்தா அவ போலீஸோட தானே வருவா. இதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்க செஞ்ச தப்புதான். போத நிறுத்துங்க அத்தை. இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமா உங்களால எப்படி? வித்யா, கோவில்ல நான் கேவலப்பட்டு நின்னதெல்லாம் போதாதா? இங்கே வந்து நான் அசிங்கப்படணுமா? அம்மா, இவங்க உங்களை பத்தி. அப்பா, அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. அம்மா இல்லம்மா, நான் சொல்றது. ரஞ்சிதா, நீ வா, வந்து விளக்கேத்து. என்னம்மா யோசிக்கிற? இந்த வீட்டோட மருமகங்கிற அங்கீகாரம் உனக்கு கிடைச்சாச்சு. இங்க விளக்கேத்துறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வா வா. ரஞ்சிதா, விளக்கேத்து. சொல்றல, விளக்கேத்து. ஏத்துமா? அண்ணா, நான் போய் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, சரி ரஞ்சிதா, போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நிறுத்து. ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நான் தோத்து போனது குத்தி காட்டுறியா? ஐயோ இல்ல அத்தை. ஏய்! உயிரை விட மானம் பெருசுன்னு நினைக்கிறவனா நீ ஜெயிக்கிறதுக்காக என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சு எல்லாரும் முன்னாடியே என்ன தலை குனிய வச்சுட்டல்ல. காலத்துக்கும் தீராத வேதனையை கொடுத்துட்டு நீ நல்லபடியா வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? அக்கா ஆசீர்வாதம் தானே ஏய்! கேட்டா? என் மானத்தை பலி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. இது பார், இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காதுடா. அப்படி சொல்லாத. என் வயித்தறிச்சலும் கண்ணீரும் உங்களெல்லாம் சும்மா விடாது, சும்மாவே விடாதுடா. அக்கா, அண்ணி, ரஞ்சிதா, இதெல்லாம் நாம எதிர்பார்த்தது தானே. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இத பாரு, நீ அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாங்கிக்கலாம். மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
ஏங்க நீங்க போய் அருணை வர சொல்லுங்க. ஆ சரி. ரஞ்சிதா வா. மாப்ள அருண், என்ன மாமா? மாப்ள கொஞ்சம் கீழே வா மாப்ள. அருண், புதுசா கல்யாணமானவங்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கறது சம்பிரதாயம். கீழே வா அருண். அதான் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சிடுச்சுல. இன்னும் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? சே அருண், டேய் மாப்ள. ரஞ்சிதா அவன் ஏதோ கோவத்துல பேசுறான், விடு. இத பாரு, நீதான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டல்ல, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். ம், நீ மேல வா. உள்ள போவோம். ம். ரஞ்சிதா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுகிட்டு இருப்ப? எழுந்து போய் முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிடுவா. எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி. ரஞ்சிதா, நாம எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்துருச்சு. அது எந்த அளவுக்கு உன் மனசை பாதிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. அருணோட நீ இவ்ளோ நாள் இருந்தோம் அவனோட பொண்டாட்டியாவோ இல்ல இந்த வீட்டு மருமகளாவோ கீழே இருக்கிறவங்க யாருமே உன்னை ஏத்துக்க கூட இல்ல. அதனாலதான் கல்பனாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிச்சாங்க. ஆனா இனிமே அது நடக்காது. சாமிய சாட்சியா வச்சு, போலீஸ சாட்சியா வச்சு எல்லாரும் முன்னாடியும் அருண் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நீ அருண் பொண்டாட்டி இல்லைன்னு இனிமே யாருமே சொல்ல முடியாது. உனக்கு பதிலா இன்னொருத்தைய கொண்டு வரவும் முடியாது. அத நினைச்சு நீ மனசை தேத்திக்கணும். முடியல அண்ணி. நான் நினைச்ச மாதிரி இது நடக்கலையே. அத்தை ஆசீர்வாதத்தோட எல்லாரும் சந்தோஷமா சம்மதிச்சு நான் இந்த வீட்டு மருமகளா நுழைஞ்சிருக்கணும். ஆனா எல்லாரோட கோவத்தையும் வெறுப்பையும் சம்பாதிச்சுதானே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அருண் எனக்கு ஆதரவா இருந்திருந்தா இந்த சோதனைய கூட என்னால ஈஸியா கடந்து வந்திருக்க முடியும். ஆனா என்ன காதலிச்சதே பாவம்னு சொல்ற அளவுக்கு அருண் என்ன வெறுத்துட்டாரு. புருஷனே வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? அருண் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானேன்னு எனக்கும் கஷ்டமாதான் இருக்கு. ஆனா அவன் நிலைமை என்னங்கறத நீயும் புரிஞ்சுக்கணும். போலீஸ் அன்னிக்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்க. ஒரு கிரிமினல் கிட்ட பேசுற மாதிரி தரக்குறைவா பேசிட்டாங்க. அருண் அம்மானா உயிரையே விட்டுருவான். அவன் கண்ணு முன்னால இப்படி எல்லாம் நடக்கிறத அவனால எப்படி ஏத்துக்க முடியும்? உங்க அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவனுக்கு கோவம். அத அவங்க மேல காட்ட முடியாம தான் உன் மேல காட்டுறான். என் வாழ்க்கைய காப்பாத்தணும்னு எனக்கே தெரியாம அக்கா இந்த வேலைய பாத்திருக்கா. என் மேல இருக்கிற அக்கறையில தான் அவ தப்பான முடிவு எடுத்திருக்கா. விஷயம் தெரிஞ்சதுமே அத வாபஸ் வாங்கணும்னு தான் நாங்க எல்லாருமே போராடணும். எல்லாத்தையுமே அருண் பார்த்துட்டு தானே இருந்தாரு. அப்பவும் என்ன புரிஞ்சுக்கலன்னா அது எனக்கு வருத்தமா இருக்காதா அண்ணி? புரிஞ்சு பாரஞ்சிதா, கோவம் அவன் புத்திய மறைச்சிருச்சு. எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற நிதானத்துல அவன் இல்ல. அம்மா இப்படி அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சேன்னு அவனுக்கு அந்த யோசனை மட்டும்தான் ஓடிட்டே இருந்தது. அதுல இருந்து மீண்டு வர கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ரஞ்சிதா. எவ்வளவு நாள் வேணாலும் நான் காத்துட்டு இருப்பேன் அண்ணி. ஆனா எனக்கு பயமா இருக்கு. அவர் என்ன
மொத்தமா வெறுத்துட்டாருன்னா அப்புறம் நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? ரஞ்சிதா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த அன்பும் காதலும் கரைஞ்சு போயிடாது. எவ்வளவு பெரிய கோவமா இருந்தாலும் ஆயுசு முழுக்க நீடிக்காது. அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஒவ்வொருத்தரோட நெருக்கத்தை பொறுத்து, பரிமாறிக்கிற அன்பை பொறுத்து அந்த டேட் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரமாவே நடந்துரும். அவனுக்குள்ள இருக்கிற அன்பு அவனை மாத்திடும். அண்ணி, அவர் எப்பவும் மாதிரி திரும்ப என்கிட்ட பாசமா நடந்துப்பாரா? என்கிட்ட சகஜமா பேசுவாரா? எல்லாமே நடக்கும் ரஞ்சிதா. நீ மனச தளர விடாம தைரியமா இருக்கிறது தான் முக்கியம். அண்ணி, அத்தைக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவர்தான் ஒரே தைரியம். எனக்கு பிரச்சனை வந்த எல்லா நேரத்திலயுமே அவர்தான் என்ன அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காரு. திரும்ப திரும்ப அதுவே நடக்கும் போது அருண் இருக்காரு, அவர் என்ன பார்த்து பாருங்கிற நம்பிக்கை மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. இப்போ இப்படி திடீர்னு அருண் என்னை விட்டு விலகிட்டா என்னால எப்படி அண்ணி அதை ஏத்துக்க முடியும்? ரஞ்சிதா, இங்க பாரு, இந்த மாதிரி அழுது புலம்புறத முதல்ல நிறுத்து. எல்லாம் சரியாயிடும்னு நம்பு. நானும் அண்ணனும் அவனை அப்படியே விட்டுற மாட்டோம். இங்க பாரு, நாங்க அவன் கிட்ட பேசுறோம். நீ கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காம அமைதியா இரு. இத பாரு, நீ முதல்ல முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? ம். எனக்கா இந்த நேரத்துக்கு கீரை காலையில கிள்ளி பொரியல் பண்றதுக்கு அப்படியா? என்ன செல்வி? என்னமோ நடக்குது ஊருக்குள்ள. இன்னைக்கு வேலை நீ சீக்கிரம் சொல்றது என்னமோ உண்மைதான். ஏன் செல்வி, ஆ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? இந்த வேதவள்ளி இருக்கால்ல, ஆ, அவளையும் அவ பையனையும் ஆ. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போச்சாண்டி. ஐயையோ, என்னக்கா சொல்ற? ஆ, என்ன விஷயமா? போலீஸ் புடிச்சுன்னு போற அளவுக்கு வேதாக்கா என்ன தப்பு பண்ணாங்க? அதை ஏண்டி கேக்குற? ம், ரஞ்சிதாவை புடிச்சு போய் தான் அருண் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஓ, ஆனா வேதா அவளை மருமகளாவே ஏத்துக்கல போல இருக்கு. ஆ, அவளை கண்டபடி பேசி நோகடிச்சிருக்கா. ஓஹோ, வரதட்சணை கேட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கா. அடப்பாவுமே. அதெல்லாம் கூட நிறைய மாமியாருங்க செய்யறது தானே. ஆனா வேதா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பெரிய பாவத்தை ஐயோ. செஞ்சிருக்கா. ரஞ்சிதாவோட தாலியை கழட்டி வச்சு அவளை வீட்டை விட்டே அடிச்சு துரத்தி இருக்கா. அடப்பாவுமே. என்னதான் கொடுமைக்காரியா இருந்தாலும் எந்த ஒரு பொம்பளையாவது இப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? ஆ. என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? வேதாக்கா எப்பவும் அமைதியா சாந்தமா இருப்பாங்க. குரலை ஒசத்தி கூட பேச மாட்டாங்க. அவங்கள இப்படி எல்லாம் செஞ்சாங்க? வெளியில வெள்ளமா பேசி நல்லவ மாதிரி வேஷம் போட்டிருக்காடி. ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட அவ வில்லியா தாண்டி இருந்திருக்கா. பாவம் அந்த பொண்ணு வேதா கிட்ட சொல்ல முடியாத கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கா.